கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆம், நமது பரிசுத்த வேதத்தில் பறவைகள், எறும்புகள் இவைகளிடம் கவனித்து பாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிடும்போது ஏன் நாய் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று என்கிறார்? ஏன்? நாய்கள் நன்றியுள்ள ஒரு நல்ல வீட்டை காக்கும் பிராணிதானே. அன்று பாலஸ்தீன பிரதேசத்தில் 3 வித வகையான நாய்கள் காணப்பட்டதாம். முதல் வகை நாய்கள் நரி போன்றும் வெளிர் மஞ்சள் நிறமாக அழுக்கு படிந்து நிறம் இருக்குமாம். இவ்வகை நாய்கள் தோட்டங்களை சுத்தம் செய்ய இவைகள் இருக்குமாம். இரண்டாம் வகை நாய்கள் வீடு, தோட்டம், துறவுகளை காவல் செய்தும் அந்நிறை உள்ளே வரவும் விடாதாம். மிகவும் ஷார்ப்பானதும் பிரில்லியண்டானது நாய்களாகவும் கருதப்பட்டதாம். மூன்றாம் வகை நாய்கள் மிக மிக ஞானமுள்ளவைகள், ஆட்டு மந்தைகளை காக்கவும் அதனை உதவியது. இதன் பெயர் ஷெப்பர்ட் டாக் என்பார்கள். வழி தவறி மாறி சென்றதான ஆடுகளை மடக்கி மறுபடி தங்களது மந்தையோடு சேர்க்குமாம் இந்த நாய்கள். மற்றும் கொடிய விலங்கிடம் இருந்தும் ஆடுகளை பாதுகாக்குமாம் இந்த ஷெப்பர்ட் டாக் என்ற நாய்கள். சரி, இப்படிப்பட்ட நல்ல குணமுடைய நாய்களுக்கு நாம் ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? மற்றும் 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடும் நாய்கள் என்பது தாவீதின் சத்துருக்களே. நாய்கள் ஜாக்கிரதை என்றால் நாம் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி 56:10-11 வசனங்களில் குறைக்க மாட்டாத நாய்கள், பெருவயிற்று நாய்கள், தீரா பசி கொண்ட நாய்கள், பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள் என்று இஸ்ரேலின் தலைவர்களை பற்றியே இந்த வசனத்தில் நாய்களுக்கு ஒப்பிடுகின்றார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாய்கள் என்பது எது என்று பொதுவான அர்த்தத்தில் தியானிக்கும்போது இன்றுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லும் மிக அருமையான போதகர்களை குறிக்கின்றது. அதாவது பொல்லாத ஊழியர்களையும், பொல்லாத வேலையாட்கள், கெட்ட ஊழியர்கள், பண ஆசை, சாப்பாட்டு பிரியர்கள், வெறியர்கள், இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம். எப்படி என்றால், நாம் தான் எச்சரிக்கையுடன் தேவ ஞானத்தோடும், தேவ பலத்தோடும், தேவ சக்தியோடும், பக்தியோடும், விழிப்போடும் நாம் இருக்க வேண்டும். இது போன்ற உள்ள ஊழியர்களுக்கு. ஆமென். God bless you.